Welcome to Sai Peppy Kitchen. Today என்ன லஞ்ச் வேணும்னு பாப்போம் வாங்க. என்ன சாப்பாடுனா சுட சுட சாதம் வடிச்சு எடுத்து வச்சிருக்கேன். அப்புறமா குழம்பு, சிக்கன் குழம்புங்க. கிராமத்து ஸ்டைலில் மசாலாலாம் நானே அரைச்சி தான் பண்ணுவேன். ரெடிமேட் மசாலா எப்போதுமே யூஸ் பண்ண மாட்டேன். அரைச்சி வச்சு சிக்கன் குழம்புங்க. 2 டைப்பாக மசாலா அரைச்சி போட்டு பண்ணுவேன். இது ஃபுல் வீடியோ சேனலில் போட்டிருக்கேன். சிக்கன் குழம்புங்க. அப்புறம் இந்த குழம்பு எப்போதுமே நான் குழம்பு வச்சுட்டு அதில் உள்ள கறியெல்லாம் அப்படியே லைட்டாக கொஞ்சம் குழம்போடு எடுத்து போட்டு தான் சுக்கா வறுவல் பண்ணுவேன். ரொம்ப நல்லாயிருக்கும். மிளகு சீரகம்லாம் போட்டு இதுக்கு ஒரு பொடி அரைச்சி வச்சுருக்கேன், போட்டு பண்ணுவேன். ரொம்ப நல்லாயிருக்குங்க, அருமையாக இருக்கும் சிக்கன் சுக்கா வறுவல். கறி குழம்புக்கும் நல்லாயிருக்கும். வெறும் சாதத்தில் பசஞ்சு சாப்பிடவும் நல்லாயிருக்கும். ரசம் சாதத்துக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். பிரியாணி எல்லாத்துக்குமே அருமையாக இருக்கும் சிக்கன் சுக்கா வறுவல். அப்புறம் இந்த சுக்கா வறுவல் பண்ணின அந்த வடை சட்டியில் சாதம் போட்டு பரட்டி எடுத்து வச்சுருக்கேன். ரொம்ப பிடிக்கும் எனக்கும் என் பொண்ணுக்கும். அப்புறமா ரசங்க, மிளகு பூண்டு ரசம் காரமும். இவ்வளோதாங்க இன்னைக்கு என்னோட சிம்பிளான லஞ்சு. நாளைக்கு ஒரு சூப்பரான வேணும்னு நான் உங்களை மீட் பண்ணுறேன். ஓகே, பாய்.